அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாவேக தலைவர் விஜயின் திருவாரூர் பரப்புரையை ஒட்டி அந்த மாவட்டத்தில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்கு அங்கு தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்து மாற்றம் குறித்த விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ எந்தெந்த பகுதிகள் எல்லாம் இந்த போக்குவரத்து மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு? வேற என்ன ஏற்பாடுகளை போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்டிருக்காங்க? காயத்ரி, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அந்த 2ஆம் கட்ட பரப்புரை இன்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் தெற்கு வீதியில் இன்று மாலை 3 மணியளவில் இந்த பரப்புரை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த திருவாரூர் தெற்கு வீதியில் அவர் உரையாற்ற இருக்கிறார் பல்வேறு விஷயங்கள் குறித்து. இதன் காரணமாக அதிக அளவில் தொண்டர்கள் குவிவார்கள் என்பதன் காரணமாக திருவாரூரில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா கங்கலாஞ்சேரி, வடகண்டம், அதே போன்று இபி வழியாக நேரடியாக செல்ல வேண்டும். அதே போன்று தஞ்சாவூரிலிருந்து நாகப்பட்டினம் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் அனைத்தும் அம்மையப்பன், வெள்ளக்குடி, புலிவளம் வழியாக செல்ல வேண்டும். திருத்துறைப்பூண்டியிலிருந்து திருவாரூர் நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் புலிவளம், வெள்ளக்குடி, விளம்பல் வழியாக செல்ல வேண்டும். அதே போன்று நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வாழவாய்க்கால், புலிவளம், வெள்ளக்குடி வழியாக செல்ல வேண்டும் போன்ற போக்குவரத்து மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலே தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டு வரோம். இந்த திருவாரூர் தெற்கு வீதியில மாலை 3 மணி அளவில் பிரச்சாரம் என்பது நடைபெற இருக்கும் நிலையில திருவாரூர் தெற்கு வீதியில அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்து வந்துட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருண் காண்பித்து வருகிறார். இங்கு மேலதாளங்கள் முழங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்து வந்திருக்காங்க. அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. காயத்ரி, நன்றி ராஜசேகர்.